ஆட்டுக்குட்டி ஒரு கிடா குட்டி நிற்குது. அதுகளுக்கு தீவனம் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க. உப்பு இதெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அவங்களுக்கு வச்சாக்கா அவங்க சாப்பிடுவாங்க. பாருங்க, தீவனம் கிடாக்கி, செம்பிளி கிடாக்கி இந்த தீவனத்தை வச்சாக்கா இவங்க ஊட்டமாக நல்லா வருவாங்க. வாங்க வைப்போம். எங்கே தக்கடா குட்டி பாருங்க, நம்மளோட மாடு. இது வந்து இதுகளுக்கு இனிமேல் தண்ணியெல்லாம் காட்டணும். இதுகிட்ட இந்த தீவனம் இதை வைக்கிறேன் பாருங்க. அப்புறம் இது திங்கிட்டு களை எடுக்கணும்பா. காலையிலேருந்து களை எடுக்கிறேன், எடுக்க முடியல என்னாலையும். எவ்வளோதான் எடுக்கிறது நம்மளும். வேறு வெயில் தாங்க முடியாமல் கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு களை எடுக்கிறோம். கீரைதாப்பா போட்டதாப்பா அப்படி இது ஒன்று இவ்வளோ களை மண்டுதுப்பா. விவசாயமே பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லாமல் வருது. இதால நம்மளுக்கு வேறு வழி இல்லைன்னா இதைத்தையும் நோண்டுற மாதிரியே இருக்குப்பா. இதை பாருங்க, இவ்வளோ களை மண்டுது பாருங்க. இதுன்னா என்னப்பா பண்ணுறது? இதெல்லாம் எடுத்த உட்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்தது, இது எடுக்கலை. இது பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது. எடுக்காத உட்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிலுக்கு இந்த கொடையை பிடிச்சிக்கிறதுப்பா. மொட்டை வெயில் போடுதில்லப்பா, அதனால அந்த கொடையை பிடிச்சிக்கிறதுப்பா. வேறுங்க, இந்த கொடையை பிடிச்சி கொடுத்தாப்பா எடுத்துக்கிறது. இப்படி பிடிச்சிக்கிட்டாப்பா எடுப்பேன். இப்படி தாப்பா பிடிச்சிக்கிட்டு எடுப்பேன். மொட்டை வெயில் போடுதேப்பா, அது விட்டுட்டு போனோம்னா களை எடுக்க முடியலையே, விவசாயம் பார்க்க முடியலையே. வெயில் போடுறதுன்னு ஓட முடியலப்பா. இந்த மாதிரியே எடுத்தாதாப்பா செத்த ரொம்ப நேரம் உட்கார முடியல. உட்காந்துக்கிட்டோட அந்த கீரை மேலே உட்காந்து பறிக்கிறோம்ப்பா. இந்த புல்லு லஞ்சு பாருப்பா. இப்படி இருந்தால் என்னப்பா பண்ணுறது? இங்கே பாருங்க, கொடுத்தேன். காலையிலேருந்து எடுக்கிறப்பா, எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நானும். இங்கே பாருங்கள், வெயில்னு ஓடணும்னா அப்படியே வண்டி போகுதுப்பா. கீரையை வந்து மூடிடுதுப்பா இந்த களை வந்து. இங்கே பாருங்கள், இது தூரம் புல்லுப்பா. இப்படி இருந்தால் நான் என்னப்பா பண்ணுறது? இங்கே பாருங்கள், இப்போ வெயில் அமர்ந்துருக்கு. சத்தை வச்சுட்டு பிடுங்குவோம். அதை தூக்கிட்டே தெரிய முடியலப்பா. பாருங்க.